அன்புமணி நடத்தும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க மாட்டேன் ராமதாஸ். வன்னியர்களுக்கு 10% இடஒதுக்கீடு வழங்காத திமுக அரசை எதிர்த்து விழுப்புரத்தில் வரும் 20ஆம் தேதி பாமக சார்பில் நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தை அன்புமணி தலைமையிலேயே நடத்த உள்ளதாக அவர் அறிவித்துள்ளார். ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தாம் பங்கேற்க போவதில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். இது அன்புமணியுடனான அவரின் முரண்பாடுகள் இன்னும் தீவிரமடைந்துள்ளதை காட்டுகிறது. பாமகவில் கட்சித் தலைவர் பதவி தொடர்பாக ஏற்பட்ட உள்கட்சி பிரச்சினை உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ராமதாஸ் அன்புமணியை தலைவர் பதவியில் இருந்து நீக்கி தாம் தான் புதிய தலைவர் என அறிவித்திருந்தார். மேலும் அவரது ஆதரவாளர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிய ராமதாஸ் புதிய நிர்வாக திட்டத்தையும் வெளியிட்டுள்ளார். அருள் எம்எல்ஏவை சட்டப்பேரவையில் கொறடா பொறுப்பிலிருந்து நீக்குவதற்காக சபாநாயகரிடம் அன்புமணி கடிதம் அளித்தது பாமகவின் உள்கட்சி மோதலை சட்டப்பேரவையிலும் பிளவுக்கு காரணமாக்கியது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து அன்புமணி அணியும் ராமதாஸ் அணியும் வேறுபட்ட நிலைப்பாடுகளில் நிலைத்துள்ளன. இதனால் பாமக இரு பிரிவுகளாக பிரிந்து செயல்படுகின்றது. இரு தரப்பும் தற்போது தேர்தல் ஆணையத்தை அணுகும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதால் கட்சியின் உள்நில குழப்பம் இன்னும் அதிகமாகி சர்வதேச அரசியல் வரைப்பில் பாமக எதிர்கொள்ளும் சவால்கள் கூடிப்போன சூழ்நிலை உருவாகியுள்ளது. இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் எங்கள் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல்.